திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், மந்திரிகள், சீனியர் தலைவருடனும் பேசியதில் சில முக்கிய தலைவருடன் நான் பேசினேன். அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சாராம்சம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா, மகனுக்காக மருமகன் உதவியுடன் மாமனார் பிரைம் மினிஸ்டர் பார்த்தார் என்று சொன்னால் அது நிலையாக இருக்கும். இது நிதி ஆயோக் கிடையாதுங்க கோபிநாத், உதயநிதி ஆயோக் ஆயிடுச்சுங்க. என்னதான் நீங்க ரெக்வெஸ்ட் பண்ணாலும் மோடி அசைஞ்சு கொடுக்க மாட்டாங்க. தகவல் அப்படி சொல்லலாங்க, நெகட்டிவா தான் இருக்கும். அரசியல் ரீதியாக பார்த்தால் இன்னும் 10 மாதத்தில் தேர்தல் நடக்க இருக்கிறது. அதிமுக பாஜக தேர்தல் அணி வகுத்த பிறகு, பிரதமரை ஏகவச்சனத்தில் கோரிய பிறகு, வாடா போடா என்றெல்லாம் இடி பரவாயில்ல மோடி நான் சந்திப்போம் என்று சவால் விட்டதுனால இவங்க சரணாகதி அடைஞ்சதை வச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்களா? நரேந்திர மோடி முக ஸ்டாலின் சரணாகதி அடைவாரு? இல்லவே இல்லை, கிடையவே கிடையாது. நரேந்திர மோடி முதல் எடுத்த ஸ்டெப்பை பின்னாடி வைக்கவே மாட்டாங்க. அரசியல் அனுபவத்தில் கண்டிப்பாக முக ஸ்டாலின் பயந்து இருக்கிறார். கண்டிப்பாக முக ஸ்டாலினுக்கு இருக்கக்கூடிய ஒரு பயத்துல புலி கலைச்சிருக்குதுங்க. ஏன்னா பையன் மட்டும் வந்துச்சுன்னா பொதுமக்கள் கேள்வி கேட்பார்கள். இந்த திராவிட மாடல் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு எடப்பாடி பழனிசாமி சொல்வதை, அண்ணாமலை சொல்வதை, நயினா நாகேந்திரன் சொல்வதை, விஜய் சொல்வதை, எல்லாரும் சொல்வதை எல்லாம் விட்டுட்டு ஆனந்த் பாஸ்கரன், ரிதீஷ், ஜூஜு, ஷூஷு, பீப்பு, பூப்பு இவெல்லாம் யாருங்க? ஆர் தி ப்ராடக்ட் ஆஃப் வி.வி. ராமசாமி நாயக்கர் ஆர் அண்ணாதுரை? இவெல்லாம் ப்ராடக்ட் ஆஃப் உதயநிதி. அதனால அந்த டிஃபரன்ஸ் வந்துருச்சு பாருங்க. உதயநிதியை காப்பாற்றுவதற்காகத்தான் முதலமைச்சர் டெல்லிக்கு வந்தார் என்று சொல்லுவதுதான் புல் ஸ்டாப்.